ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும்ல, காய்கறிலாம் வச்சுக்கிற மாதிரி, வெங்காயம், அந்த காஞ்ச பொருள்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்குன்னு ஆனியாவுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம். ஏன் இதை ஓப்பனே பண்ண மாட்றாங்க, இதுக்குள்ளார என்ன இருக்குது? டெய்லியும் வருவா, கைவிட்டு அதை இழுத்து இழுத்து பார்ப்பா, அதை பிடுங்கிக்கிட்டே இருப்பா. அதான் அவளோட வேலையே. டெய்லியுமே இதை நான் ஒரு நாள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ வேலை இருக்கிறதுனால நான் விட்டுடுவேன். சரி, இன்றைக்கி வீடியோ எடுத்துடுவோம், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். அங்கே சார் உட்காந்துருக்காரா. இவளுக்கு வந்து இது இழுத்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு, அதுதான் அவளோட ஆசையே. அது பிடிச்சி நோண்டுவா, அப்படி பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருப்பா. அது ஒரு மாதிரி சரி, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணுறேன். நாங்கள் பாருங்கள், கவுந்த படுத்துக்கிட்டு அதை பிடிச்சி இழுத்தா வந்துடுமா? சரி இருக்கட்டும், அவளால் இழுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன், லேசாக திறந்து வச்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தா, உட்காந்துருந்தாங்க பாருங்கள் பெரியவர். அவரும் வராரு. ஐயோ, இது என்ன, இது புதுசாக இருக்கே, இதுக்குள்ளே என்னமோ இருக்கே, இங்கே போய் படுத்துக்கலாமா அப்படின்னு 2 பேரும் வந்து 2 பக்கம் தலையை போட்டு பார்க்குறாங்க. பாருங்க, அயான் அதில் இறங்கவே போகிறான். ஆனியா ஆல்ரெடி பாதி இறங்கிட்டா. இவ பாருங்க, அயானை பாருங்க, ஆர்வத்தை பாருங்க. சும்மா அங்கே உட்காந்துருந்தவன் அதுக்குள்ளே போகிறானா, அதுக்குள்ளே போகிறானா. போதும் போதும், வெளியில் வாங்க, 2 பேர் போய் அங்கே உட்காந்துடுவீங்க, அது ஒன்றும் உட்கார இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஏக்கமாக பார்க்குறான் அயானை. திரும்ப போய் அந்த குட்டியை கை போட்டு இழுக்கிறான். அயானால் முடியலன்னா அயான் கம்முன்னு இருந்துருவான். ஆனால் ஆனியா பாருங்கள், கேட்கவே மாட்டான். அது திரும்ப அதை எடுக்கணுமா. அயான் போய் திரும்ப உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஆனியா மட்டும் திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே உட்காந்து